இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிருடன் வந்தாரா பிரபாகரன்? சுவிட்சர்லாந்தில் பரவும் சர்ச்சை வீடியோ. பாசல் சிறைச்சாலையிலிருந்து 2 கைதிகள் தப்பியோட்டம். போலீசார் தீவிர வேட்டை. சுவிஸ் குடிமக்களுக்கு அரசு அறிவித்துள்ள மகிழ்ச்சியான செய்தி. லுசர்னில் கொள்ளையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக சுவிட்சர்லாந்திலிருந்து உங்கள் பொதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் MCS கார்கோ சர்வீஸ். 1989 ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பொதிகள் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை எம்மையே சாரும். டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் 4 வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது. சுவிஸிலிருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் MCS கார்கோ சர்வீஸ். நம்பிக்கையானதும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான எமது சேவைக்கு இப்போதே அழையுங்கள். ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட 079 66 56 553. தமிழில் உரையாட 078 69 39 399. MCS கார்கோ சர்வீஸ். MCS கார்கோ சர்வீஸ். எதிர்வரும் 2025 ஆண்டில் யூரோ விஷன் பாடல் போட்டி பாசல் நகரில் நடத்தப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் 2 நகரங்களில் இந்த போட்டியை நடத்துவது தொடர்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஜெனீவா மற்றும் பாசல் ஆகிய நகரங்கள் போட்டி நடாத்த கோரிக்கை முன்வைத்திருந்தன. எவ்வாறாயினும் இந்த போட்டியை நடத்தும் நகராக பாசல் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சென்ட் ஜாக்கப்ஸ் சாலே என்னும் பகுதியில் இந்த போட்டி நடத்தப்பட உள்ளது. போட்டியை நடத்துவதற்காக பாசல் அரசாங்கத்திற்கு 30 முதல் 35 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஸ்வீடனின் மெல்போர்னில் நடைபெற்ற போட்டியை 163 மில்லியன் பேர் பார்வையிட்டிருந்தனர். 36 ஆண்டுகளின் பின்னர் யூரோவிஷன் பாடல் போட்டி முதல் தடவையாக சுவிட்சர்லாந்தில் இடம்பெற உள்ளது. இந்த ஆண்டு இடம்பெறும் யூரோவிஷன் போட்டியில் சுவிட்சர்லாந்தின் நெமோ வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து அரசு தன் குடிமக்களுக்கு 2 நல்ல செய்திகளை கொடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2025 ஆண்டு முதல் முதுமை மற்றும் இயலாமை ஓய்வூதியம் 2.9% அதிகரிக்க உள்ளது. சுவிஸ் அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 35 சுவிஸ் பிராங்குகள் அதிகரித்து 1260 சுவிஸ் பிராங்குகளாக அளிக்க உள்ளது. அத்துடன் குழந்தைகளுக்கான நிதி உதவியும் அதிகரிக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. குழந்தைகளின் நிதி உதவியானது 200 சுவிஸ் பிராங்குகளிலிருந்து 215 சுவிஸ் பிராங்குகளாகவும், கல்விக்கான நிதி உதவி மாதம் ஒன்றிற்கு 250 சுவிஸ் பிராங்குகளிலிருந்து 268 சுவிஸ் பிராங்குகளாகவும் அதிகரிக்க உள்ளதாக சுவிஸ் அரசு குறிப்பிட்டுள்ளது. 160 ஆண்டுகளின் பின்னர் சுவிட்சர்லாந்தில் கடுமையான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 1864 ஆண்டின் பின்னர் இந்த ஆண்டு ஆகஸ்டில் வெப்பநிலை அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாதத்தின் சராசரி வெப்பநிலையானது 17 பாகை செல்சியஸாக காணப்படுகிறது. கிராபன்டன் கண்டோன், டிசினோ கண்டோன் உள்ளிட்ட சில கண்டோன்களில் மாதாந்த சராசரி வெப்பநிலை அதிகரித்துள்ளது. வழமையாக சராசரியாக பதிவாகும் வெப்பநிலையை விடவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூடுதலாக வெப்பநிலை பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் பாசலில் உள்ள பாஸ்லகுட் சிறைச்சாலையிலிருந்து 2 கைதிகள் தப்பி சென்றுள்ளனர். 37 வயதான அல்ஜீரிய பிரஜை ஒருவரும் 22 வயதான துனிஷியா பிரஜை ஒருவரும் இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர். எவ்வாறு இவர்கள் தப்பி சென்றார்கள் என்பது இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. கொலை முயற்சி, கொள்ளை, சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைதானவர்களை இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர். தப்பி சென்றவர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடுவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் தேடுதல் முயற்சி வெற்றி அளிக்கவில்லை எனவும் போலீசார் கூறுகின்றனர். தேடப்படும் நபர்கள் அல்லது அவர்கள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவலை வழங்கக்கூடியவரும் பாசல் ஸ்டட் கண்டோனல் போலீஸ் தொலைபேசியான 061 267 71 11 இலக்கத்துடன் அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தோடு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டுள்ளனர். லுசர்ன் கண்டோனில் திருட்டு செய்ததாக சந்தேகிக்கப்படும் 3 இளைஞர்களை லுசர்ன் போலீசார் வெள்ளிக்கிழமை அதிகாலை சூர்சே பகுதியில் கைது செய்தனர். இளைஞர்கள் ஆரம்பத்தில் மிதிவண்டிகளை தப்பிக்க முயன்றனர். இருப்பினும் போலீசார் மோப்ப நாய்களின் உதவியோடு நடாத்திய தேடுதல் வேட்டையின் போது சந்தேக நபர்கள் கைதாகினர். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 30, 2024 அன்று அதிகாலை 3:30 மணிக்கு பின்னர் 3 பேர் சூர்சே பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த போன் மொபைல் வீட்டிற்குள் நுழைய முயற்சிப்பதாக லுசர்ன் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்தது.
அவசர சேவைகள் வந்த வேளை சந்தேக நபர்கள் ஏற்கனவே சைக்கிளில் தப்பி சென்றிருந்தனர். சிறிது நேரம் கழித்து 3 பேர் மீண்டும் ஒரு மொபைல் வீட்டிற்குள் நுழைய முயற்சிப்பதாக மற்றொரு தகவல் கிடைத்தது. போலீஸ் நாய் ஆதரவோடு அவசரகால சேவைகள் மொபைல் வீட்டிற்குள் இருந்த 2 இளைஞர்களை பிடித்து அவர்களை கைது செய்தனர். 3வது நபர் அந்த இடத்தில் ஆரம்பத்தில் இருக்கவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் சிறிது நேரம் கழித்து தேடப்பட்ட 3வது நபரை பற்றி மற்றொரு உதவிக்குறிப்பு கிடைத்தது. அவர் இறுதியாக சூரிசை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு கைதானார். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இருவர் 15 வயது மொராக்கோ மற்றும் 16 வயது அல்ஜீரியர் என்பது தெரிய வந்துள்ளது. லுசர்ன் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகமானது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம், பண்டித் மகாராஜா, உலக புகழ் பெற்ற ஜோதிடர், பரம்பரை வம்சாவளி ஜோதிடர்கள். இவர்கள் இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள். நடந்தவை, நடக்கப் போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள். கைரேகை, முகரேகை, பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள். அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண தடைகள் நீங்கவும், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, குழந்தை பாக்கியம், தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும், வருமானம், சொந்த ஊர் பயணங்கள், படிப்புசார் பிரச்சனைகள், வீடு வாஸ்து, லட்சுமி கடாட்சியம், நாகதோஷம் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும், பேய் பிசாசு, ஏவல், செய்வினை, பில்லி சூனியம் போன்றவற்றிற்கான சிறந்த பரிகாரங்கள். உங்கள் அனைத்து கவலைகள் நீங்கிட பண்டித் மகாராஜாவை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம். வாட்ஸ்அப் இலக்கம் 0061 45076933. இமெயில் முகவரி sriKalimatha67@gmail.com. வெற்றி நிச்சயம். சுவிட்சர்லாந்தில் ஜுக் கண்டோனில் அதிகளவான மின்சார கார்கள் பயன்படுத்தப்படுவதாக புதிய தகவல் வெளியானது. தற்போது ஜுக்கில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களில் 8.2% முற்றிலும் மின்சாரத்தில் இயங்குவதாக கூறப்படுகிறது. இந்த தரவு ஆன்லைன் தளமான எனர்ஜி ரிப்போர்ட்டர், எனர்ஜி ஸ்வாய்ஸ் மற்றும் ஜியோ இம்பாக்ட் ஷோ ஆகியவற்றிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இலத்திரனியல் கார்கள் தொடர்பில் ஏனைய வாகனங்களை பொறுத்தமட்டில் சற்று பின்தங்கிய நிலையே இருக்கிறது. சூரிச் 4.9% மற்றும் பாட் 4.1%. இதற்கிடையில் ஊரி 2.6%, நியூ செட்டல் மற்றும் கிளாரூஸ் 2.8% போன்ற வீதங்களில் காணப்படுகின்றன. சுவிட்சர்லாந்து முழுவதும் சாலைகளில் மின்சார கார்களின் சராசரி சதவீதம் 3.9% உள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் புதிய எலக்ட்ரிக் கார் பதிவுகளின் எண்ணிக்கை சீராக அதிகரித்து வாகன குழுமத்தில் கார்களின் பங்கு அதிகரிக்கிறது. இருப்பினும் இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் 24,821 மின்சார கார்கள் சுவிட்சர்லாந்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்டன. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகையில் 7% குறைந்துள்ளது. தேவையில் இந்த சிறிய சரிவு இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் அதிக மின்சார கார்கள் பயன்பாட்டில் கண்டோன் சுக் முன்னிலையில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தொற்று நோய்களின் போது தவறான முகமூடிகளை வழங்கியது தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து லுசர்னைச் சேர்ந்த மருத்துவர் விடுவிக்கப்பட்டார். குற்றங்கள் தவறானவை என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று ஹச்டோஃப் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. 56 வயதுடைய ஜெர்மனியர் தவறான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கியதாகவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றம் சாட்டியது. மேலும் 2500 பிராங்குகள் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். லுசர்னில் உள்ள எபிகானில் பயிற்சி பெறும் இந்த மருத்துவர் சுவிட்சர்லாந்தில் கொரோனா வைரஸ் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிப்பவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். அவரை பொறுத்தவரை தொற்று நோய் மீதான அவரது நிலைப்பாட்டின் காரணமாக அவர் நீதிமன்றத்திற்கு இழுக்கப்படுவது இது 4வது முறையாகும். 2021 லுசர்ன் மாகாணம் அவரது மருத்துவ உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தது. ஆகஸ்ட் 23 அன்று நடத்தப்பட்ட இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்தது. சர்ச்சைகள் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் கோவிட்-19 நடவடிக்கைகளை சுற்றியுள்ள விவாதங்களில் நீதிமன்றத்தின் முடிவு ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. பெடரல் கசினோ கமிஷன் சூரிச் நகர காவல்துறையோடு சேர்ந்து சூரிச் மாவட்டம் 4 ஒரு சட்டவிரோத சூதாட்ட நிறுவனத்தை முறியடித்தது. பிராவர்ஸ் திராசையில் உள்ள உணவகத்தில் கணினிகள், பிற தரவு கேரியர்கள் மற்றும் செல்போன்களை சூதாட்ட ஆணையம் பறிமுதல் செய்தது. சோதனையின் போது உணவகத்தில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வியாழனன்று கசினோ கமிஷன் அறிவித்தபடி அந்த நிறுவனத்தில் சட்டவிரோத சூதாட்டம் இடம்பெறுவதாக அனாமதேய குறிப்புகள் கிடைத்தன. உரிமம் பெற்ற சூதாட்ட விடுதிகளுக்கு வெளியே கசினோ கேம்களை வழங்குவது சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சூதாட்ட சட்டத்தை மீறுபவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உரையாற்றுவது போன்றதொரு காணொளி சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் பகிரப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக தமிழீழ தேசிய தலைவர் மற்றும் அவர் புதல்வியான செல்வி துவாரகா போன்றவர்களது சர்ச்சையான பல விடயங்கள் சுவிட்சர்லாந்தில் அரங்கேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடங்களுக்கு மேலாகவே துவாரகா விரைவில் வரப்போகிறார் என்ற சர்ச்சையான விடயங்கள் தோற்றுவிக்கப்பட்டு கடந்த மாவீரர் தினத்தில் இணையதளம் ஒன்றில் துவாரகா எனப்படும் ஒரு பெண் தோன்றி மாவீரர் தின உரையாற்றியிருந்தார். எனினும் அந்த பெண் போலி எனவும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட அவரது குடும்பத்தினர் அனைவரும் இறுதி சமரில் வீரச்சாவினை தழுவிக்கொண்டார்கள் எனவும் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து மாத்திரமின்றி சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்த இந்த துவாரகா விடயம் பல்வேறு சர்ச்சைகளையும் வாத பிரதிவாதங்களையும் தோற்றுவித்திருந்தது. சிலர் இருக்கிறார்கள் எனவும் சிலர் இல்லை எனவும் குழுக்களாக பிரிந்து கிடந்த நிலையில் இறுதியில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் துவாரகா என தோன்றிய பெண் போலியானவர் என்ற அடிப்படையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் முன்னணி ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அதன்பின் அண்மையில் சுவிட்சர்லாந்தின் புலிகள் கட்டமைப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டுவிட்டதாகவும் அதில் ஒருவர் தலைவரை நேரில் சந்தித்து வந்ததாகவும் தகவல்கள் பரப்பப்பட்டன. இதன் அடிப்படையில் இம்முறை மாவீரர் தினத்துக்கு தலைவர் நிச்சயம் வருவார் என குறித்த நபரால் கூறப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலைகளில் தற்போது தலைவர் வயதான தோற்றத்தோடு பேசும் காணொளி சமூக வலைதளத்தில் திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. எனினும் இந்த காணொளி AI எனப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது சாதாரண மக்களே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் எமது போராட்டத்தையும் மாவீரர்களது கனவையும் சிதைக்கும் முறையில் எதற்காக இவ்வாறான போலிகளும் வதந்திகளும் உலா வருகின்றன என்ற கேள்வி இங்குள்ள தமிழர்களின் மனங்களில் நிரம்பி கிடக்கிறது என்பது மாத்திரமே தற்போது உண்மையாக உள்ளது. ஆயுதம் ஏந்தி அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் எப்பொழுதும் போரை விரும்புபவர்கள் அல்ல. அதனால் தான் நாம் பலத்துடன் நின்றோம். இன்று சனிக்கிழமை அதிகாலை சூரிச் கண்டோனின் தால்விலில் உள்ள எரிவாயு நிலைய கடையில் கொள்ளை சம்பவம் ஒன்று நேர்ந்தது. காலை 6:30 மணிக்கு சற்று முன் முகமூடி அணிந்த நபர் தால்விலில் உள்ள எரிவாயு நிலைய கடைக்குள் நுழைந்தார். சூரிச் கண்டோனல் போலீசாரின் கூற்றின் பிரகாரம் அவர் ஊழியரை ஆயுதம் காட்டி மிரட்டி பணத்தை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக தெரிவிக்கின்றனர். அங்கிருந்து பல 100 பிராங்குகளை கொள்ளை அடித்துவிட்டு குற்றவாளி தப்பியோடியுள்ளான். எனினும் கடை ஊழியருக்கு எதுவித காயங்களும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக சூரிச் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.